How you long time? You know, எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? I'm an actor. எப்போவாச்சும் எனக்கு ஒரு பக் வரும்போது நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணுவேன். மம்முட்டி சார் கூட ஒரு படம். GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Make Howda Pay your trusted partner for all your payout needs. மொழி படத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் அண்ட் விஜய் கோர்ஸ் ஒரு 2 ரியல் லைஃப் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயும் நல்லா பழகின ஒருத்தங்களை கூப்பிட்டு வந்து நீங்க வந்து ஒரு படமும் நீங்க பண்ணா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருந்துச்சு. முந்தின படத்துல they play his father and son. ஆமா, I just told you. பட் ஏன்னா அந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 month முன்னாடியே வந்து the whole group became like in the after 6:30 PM friends மாதிரி ஆயிடுச்சு. Okay. To make a film like Mozhi is tougher. The toughest film I have made is Bro Daddy. அந்த மாதிரி படம் கன்சீவ் பண்றதுக்கும் ஷூட் பண்றதுக்கும் is much tougher. அதெல்லாம் வந்து ராதாவெல்லாம் பண்ண முடியும். I cannot write a script like that and all. நான் வந்து ஏதாச்சும் கொஞ்சம் அடி குத்து எல்லாம் தான் பண்ணுவேன். He was very very sound up. டெக்னிக்கலா ரொம்ப இதுதான் டவுட்லாம் கேட்பேன். நான் வந்து குகன் ஏதோ கேட்குறேன். அடுத்த ஃபிலிம் அபியும் நானும் அதுல ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் வந்து சார் பண்ணுவாங்க. இதுக்கு இவர் தான் ஒரு முடிவு எப்படி எடுத்தீங்க? சும்மா they were all hang out in Ooty. I said I'll come. என்ன சார் சொல்றீங்க? ஆமா, whole gang was in Ooty. I said okay. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து என்னை வந்து மிட் நைட்டில் வந்து என்னை இறக்கி விட்டு அப்படியே கட்டி பிடிச்சி அழுதுட்டு போனார். அப்படியே அந்த படத்தினால தான் நாங்கள் ஃபேமிலி ஒன்றா இருக்கிறோம் அப்படின்ட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. லூசிஃபர் எல்லாம் எந்த ஃபேமிலி ஒன்றா இருக்க போகுது இல்லை. I'm telling you. This is cinema. ஸ்கிரிப்ட் உங்ககிட்ட இருக்கு. நாங்க என்ன ஸ்கிரிப்ட்னு தெரியல. தமிழ் சினிமா ப்ரொடியூசர்ஸ் என்ன ஆப்போது ஒரு ஸ்கிரிப்ட் கேட்கறதுக்கு 2 hours 3 hours கூப்பிடுங்க சார். Don't do it with me. Do it with some big star. நான் அது பண்ணாக்க பிரித்திவிராஜ் தான் பண்ணுவேன். ஐயோ, அந்த படத்தை பண்ணுங்க சார், அந்த ஸ்கிரிப்டை பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா உங்க 2 பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப். பிரகாஷ் ராஜ் சார் நீங்க அவர் எப்படி கூப்பிடுங்க? பிரகாஷ் ராஜ் சார் அண்ணன் நான் சார் தான் கூப்பிடுவேன். Like when I said Surya and Joe are my closest friends from the Tamil industry, I didn't say Prakash sir's name because I don't know if I should call him a friend. He's like a mentor, you know. He's like I look up to him. Terrific actor, amazing actor, and hugely responsible for my Tamil cinema journey. You know, my first film I did in Tamil as a hero, Parijatham. Prakash sir, I played my dad. So we had a lot of combination scenes. And the padatoda location la, I mean, we started shooting and 2 days into shoot he said, will you do Mozhi? He asked me. அவர் தான் கொண்டு வந்தார்ல ஸ்கிரிப்ட் அவங்க. ஆமா. Prakash sir தான் ராதா மோகனை கூப்பிட்டு வந்து he made me listen to the script. அதுக்கப்புறம் we've done many films in Malayalam and Tamil together, and you know, he's always been somebody who's looked after me, and fantastic actor. நான் முதல்ல ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது it was a film called 9. It's the first film Prithviraj Productions produced. I called him for a character. So he came and he shot the entire film. We shot in Shimla, then we shot in Cochin, entire film. And I kept asking him, sir, நீங்க இன்னும் ரெம்யூனரேஷன் பேசல. Yeah, I'll say. And my production controller would keep asking me, sir, சாரோடைய கன்ஃபார்ம் பண்ணுங்க சார், கடைசியாக டப்பிங் போகும்போது ஏதாச்சும் 5 crores சொல்ல போகுது சார், கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க சார். ஸோ ஐ யூஸ் டு கீப் ஆசிங் சார், ரம்யா சொல்கிறேன். They came, he finished the whole film and he dubbed, and I didn't know what was it. Yeah, so I just wrote a check and gave it to him. He tore it off. So he didn't take the money from me also. படம் பண்ணும்போதும் பேமெண்ட் பற்றி பேசலை, முடிச்ச பிறகும் he didn't take a single rupee from me. அவர் வந்து இல்லை, நீ முதல்ல ப்ரொடியூஸ் பண்ணுற படம், you know, it's your company launch, so it's like, for me it's like a personal thing. சொல்லி திட்னா ஆக்சுவலி கண்ட்ரோல் ஏன் செக் கொடுத்தேன். ஓகே. அந்த படம் வந்து இங்கே இருக்கக்கூடிய நிறைய ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளுக்கு ஒரு பெரிய கனெக்ட் கொடுத்த ஒரு படம். ஏன்னா ஐ ஹவ் ஹியர்ட் அபவுட் இட். நான் சில நேரங்களில் பார்க்கும்போது அவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த படம் வந்து நிறைய வந்திருக்கு, பட் சில பேர் சில படங்களில் எங்களை சரியாக காட்சிப்படுத்தாமல் விட்டாங்க, பட் திஸ் ஃபிலிம் made a meaningful for us அப்படின்னு சொன்னாங்க. So this, no, it's a beautiful perspective, no, அந்த இதுல வந்து. So it's a beautiful perspective because the film almost makes you feel like the perfectly able people are the ones with the disability. Yeah. You know, the central female character in herself is actually a completely independent, beautiful young woman who's at peace with her life. It's people around her who have a disability மாதிரி ஒரு perspective. That's beautiful actually. ஆக்சுவலாக எனக்கு மொழி படத்தில் பார்க்கும்போது அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 5 கேரக்டரை வச்சு ஒரு அழகான ஒரு படம். எனக்கு வந்து நீங்கள் 2 பேருமே வந்து அது ஒரு படத்தில் ஒரு நடித்த ஒரு மாதிரி இருக்குது. 2 பேரும் உண்மையிலே ஒரு ரியல் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்து உட்காந்துட்டு ஒரு 2 ஷோ ஒரு படம் சொன்னால் படம் எப்படி இருக்கும், லிட்டரலி கெட் த ஃபீல். உங்களுக்கு எப்படி அந்த ஒரு கனெக்ஷனை நேச்சுரலாக பிரகாஷ் ராஜ் சார் எஸ்டாப்ளிஷ் பண்ணுற ஸ்பேஸை கொடுத்துருவாரா? இல்லைன்னா அமேசிங் ஆக்டர் இல்லை, அதனால ஸோ இட் பிகம்ஸ் அ லாட் ஈஸியர். இட்ஸ் ஆக்சுவலி ஆக்டிங் பிகம்ஸ் மச் ஈஸியர் வென் யூ ஆர் ஷேரிங் யோர் கான்டென்ட் வித் good actors.
And Prakash is like amazing as an actor. But the thing is, when you call Prakash as Viji, it really feels like a friend calling another friend. ஆமா அப்படி see, so நான் இப்போ I'm talking to you like I'm looking up to Prakash sir as a senior, right? இப்போ இதுவே நீங்க ஒரு ஷூட் முடிஞ்சு ஒரு 6:30 இப்போ if Prakash and me are doing a film together and இப்போ ஷூட் முடிஞ்சு ஒரு 6:30 க்கு அப்புறம் if you come to one of our rooms, then the conversation tone is very different, huh? So that We have a surprise guest here. guest ah Yeah. அது யாரு? Guess பண்ணுங்க யாரா இருக்கலாம்னு. A very important person in Tamil industry for you. தெரியல, I don't know who's coming. I don't know who's. Let's welcome Dr. Radha Mohan. Sir, how are you? Long time. You know, எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? Long time, sir. Hello, sir. Radha Mohan sir, எனக்கு ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கேட்க நினைக்கிறது என்னன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் தமிழில் வரும்போது ஆக்டிங்கில் இருந்தாங்க. இன்னைக்கு இஸ் a huge director, one of the most wanted director here. அப்பையில அது கிடையாது. Sir, I direct once in a while. அவ்வளவுதான். There is a limit for modesty. இல்ல, you are when a people prominent. start talking about me as a director, I find it a little odd because I'm like I direct once in a while only. It's not like now okay இந்த படம் முடிஞ்சு next now okay next step என்ன direct பண்ணலாம் அப்படி இல்ல. இல்ல, but actually successful franchise வந்துருச்சு. நம்ம Bro Daddy is also a hit. அது ஓகே அம்மா. Yeah, that's what I meant. Okay. So இவரோட growth எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை அவர் ஆக்சுவலாக ஒரு ஆக்டராக தான் அந்த படத்துக்குள்ளே வந்தார். பட் அந்த படம் ஷூட்டிங் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஐ மீன் தேர் இஸ் டைரக்டர் இன்னும் அப்படின்னு. பிகாஸ் ஏன்னா ரொம்ப ஒரு கீனாக அப்சர்வ் பண்ணுறது. முதல்ல வந்து ஒரு கதையை நம்ம எப்படி ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்றது இருக்குல்ல. ஸோ சில ஆக்டர்ஸ் வந்து அவங்க கேட்குற கேள்வியிலே தெரியும் நம்ம கதை கரெக்டாக அவங்களுக்கு ரீச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு பிக் குவாலிட்டி. அது வந்து லைக் இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் ஷூட்டிங்கெல்லாம் வந்து லைக் இந்த டெக்னிக்கலாக ரொம்ப ஹி வாஸ் வெரி வெரி சவுண்ட். அப்போவே திடீர்னு தான் டவுட்லாம் கேட்பேன். நான் வந்து குகன் ஏதோ கேட்குறேன். I thought நீங்க டைரக்ஷனுக்கு அப்புறம் தான் யுவர் டெக்னிக்கலி ரொம்ப சவுண்ட் ஆனீங்க. பட் இல்லை அப்போ டெக்னிக்கலா சவுண்ட் எல்லாம் கிடையாது. I used to want to learn things. அதான் Like I used to want, like இப்போ அன்னைக்கு வந்து like when I suddenly came into Tamil cinema back then, I had more money to afford like master prime lenses and all that. So அந்த மாதிரி லென்சிங் பற்றி அந்த மாதிரிலாம் ரொம்ப லைக் வெரி குட் நாலேஜ் அபவுட் ஆல் தோஸ் திங்ஸ். அப்போயே எனக்கு தெரியும் கண்டிப்பாக வந்து என்னைக்கோ ஒரு நாள் இந்த டைரக்டர் வில் கம் அவுட் அப்படின்னு. நவ் ஆக்சுவலாக இப்போ அவர் இன்டர்வியூஸில் பேசும்போது திடீர்னு மோஷன் கேப்சரிங்கில் அந்த இதுங்கிறாரு. பட் இன்டர்வியூ பண்ணுறவங்கள ஒரு மாதிரி ஜஸ்ட் அம்யூஸ் ஆகிறாங்க, என்ன சொல்கிறாப்ல அப்படின்னு. ஐயோ, I should be careful. I don't want to come across as like some snob talking about. அந்த மொழி படத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் அண்ட் விஜய் இவங்க ரெண்டு பேரும் நான் ஜஸ்ட் நான் பேசிகிட்டு இருந்தேன். அது ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் மாதிரியே இருக்காது. அஃப்கோர்ஸ் ஒரு ரெண்டு ரியல் லைஃப் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயும் நல்லா பழகின ஒருத்தங்களை கூட்டு வந்து நீங்கள் வந்து ஃபுல் படமும் நீங்கள் பண்ணால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருந்துச்சு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டேலேருந்து இட் ஹேப்பன், அது மேஜிக் மாதிரி ஹேப்பன் ஆயிடுச்சு. அது அப்படி நடந்துருச்சா? ஆமாம் அது அதில் என்ன பியூட்டினா அதுக்கு முந்தின படத்தில் தேர் பிளே இஸ் ஃபாதர் அண்ட் சன். I just told you. ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து இப்போ அந்த மொழியை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த ஒரு மேல் லீடும் சரி ஃபீமேலும் சரி ஒரே சாய்ஸ் தான் இருந்தது. ரெண்டு பேர் மட்டும்தான் நான் யோசிச்சேன், வேறு யாருமே ஆப்ஷனே யோசிக்கல. இன்ஃபேக்ட் பிரகாஷோட கேரக்டர் நிறையா யோசிச்சு கடைசியில் நான் வந்து டிசைட் நீங்களே இப்போ அவரே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டாரு. என்ன சொல்கிறேன் நானா அப்படின்னு. Actually he really resisted. He really tried to sort of not do the character. But ஏன்னா அந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 month முன்னாடியே வந்து the whole group became like in the after 6:30 PM ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், அதுக்கு முன்னாடி வி ஆல் மேட் அது ஹோட்டலில் மீட் பண்ணி அந்த மாதிரிலாம் கொஞ்சம். So by the time the shoot started we were all like hello here. பிருத்திவிராஜ் சார் இங்கே உங்ககிட்ட வரும்போது ஒரு ஜஸ்ட் ஆக்டர், இப்போ ஹீ இஸ் அ டைரக்டர். லூசிஃபர் பார்த்துருப்பீங்க, ப்ரோ டேடி பார்த்துருப்பீங்க. a few words. எனக்கு வந்து உண்மையிலே லூசிஃபர் பார்த்துட்டு எனக்கு வந்து ஓகே இந்த ஒரு அது நான் எதிர்பார்க்கவே இல்லை நிஜமா. நான் வந்து ஆக்சுவலாக பிருத்வி வந்து அந்த ஒரு ப்ரோ டேடி அந்த ஒரு ஜானத்தை நினச்சேன். பட் தட் வாஸ் அ ரியல் சர்ப்ரைஸ் ஃபார் மீ. அப்போது ஏன்னா அந்த மாதிரி படம் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஒரு லைக் யூ பி ரியலி டெக்னிக்கலி சவுண்டு அந்த மாதிரி ஒரு இதாக இருக்கணும். ப்ளஸ் ஒரு பிஸி ஆக்டர் வேறு. அதுக்கு நடுவில் அவ்வளோ ஒரு டைம் அதுக்கு கொடுத்து, ஏன்னா அதுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கே அவ்வளோ இருக்கும் இல்லையா, பிளானிங் எவ்ரி திங். Pre-production for this took like 1.5 years actually. ஏன்னா இத்தனை படம் பண்ணாலும் இன்னைக்கு ஏதோ ஸ்பாட்டில் வந்து ஒரு 50 ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னா நம்ம கொஞ்சம் டென்ஷன் தான் இருக்கும். இதை பார்த்தா ஃபஸ்ட்டு படத்துலேயே ஐ வாஸ் ரியலி லைக் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ரொம்ப ஐ வாஸ் வெரி ப்ரௌட் ஆல்சோ சீரியஸ்லி. ஆக்சுவலாக லூசிஃபரில் எனக்கு நான் உங்கள்கிட்ட முதல்ல கேட்க நினச்சது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அதில் டீல் பண்ண எல்லா விஷயமே ஆக்சுவலி சொசைட்டியில் எங்கேயும் நடக்கிற ஒரு விஷயம் தான். இந்த திங் ஃப்ரம் மீடியாலேருந்து நானே சொல்ல போனால்
நிறைய நியூஸ் சேனல் வந்து லாஸ்ட்டில் தான் போகுது ஆக்சுவலி ஃபேக்ட். பட் அது லாஸ்ட்டில் போகிற ஒரு சேனல் ஹவ் இட் இஸ் கெட்டிங் ஃபண்டட் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து எடுத்திருப்பீங்க. ஏன்னா அது வந்து ஒரு இமென்ஸ் ரிசர்ச் அண்ட் இமென்ஸ் ஒர்க் இல்லாமல் அதை வந்து பண்ண முடியாது. ஒரு டீடியஸான ஒர்க் இருந்தது ஆக்டிங் நடுவில் அதை பண்ணுறதுக்கு எப்படி பண்ண முடிஞ்சது? இல்லை, ஃபுல் கிரெடிட் மை ரைட்டர் முரளி கோபி. அவரோட ஐடியேஷன் தான், அவரோட ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே டயலாக்ஸ் அவரோட தான் ஆக்சுவலி. அண்ட் யூனோ இட்ஸ் கான்ட்ரி டு பாப்புலர் பிலீஃப் வந்து சினிமா ஒரு சாஃப்ட் டார்கெட்டுங்கிறதுனால அந்த சொசைட்டியில் என்ன நடந்தாலும் அது சினிமா பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுச்சுன்னு ஈஸியாக சொல்லுவாங்க. பட் யூ miss sight of the fact that cinema is originally inspired from society. You know, cinema is not made from thin air. Characters and stories and story arcs are not made of. It's fiction, it's imagination. But where is the imagination coming from? It's from the world around you. So Lucifer இருந்தாலும் சரி, மொழியா இருந்தாலும் சரி, Bro Daddy இருந்தாலும் சரி, Emperor இருந்தாலும் சரி, things are inspired from events and people around you in the real world. அப்புறம் one particular thing I have to say is that இப்போ Radha was just saying about okay my film had 5,000 junior artists and all that. அது easy. To make a film like Mozhi is tougher. I'm actually saying it as a filmmaker. When people keep asking me, I keep saying the toughest film I have made is Bro Daddy. அந்த மாதிரி படம் கன்சீவ் பண்ணுறதுக்கும் ஷூட் பண்ணுறதுக்கும் இஸ் மச் டஃபர் பிகாஸ் யூ கான் ரிலை ஆன் ஸ்பெக்டக்கிள், யூ கான் ரிலை ஆன் மேக்கிங் பீப்புள் கோ வாவ். யூ ரியலி ஹாவ் நோ எஸ்கேப் ரூட். You have to contextualize your filmmaking, make sure it's clear communication. You can't escape getting good performances from your actor. So the kind of films that Radha Mohan makes are way tougher to make than Lucifer and Imran, if you ask me. Yeah. அவர் என்ன மாற்றி சொல்கிறார் சார்? நிஜம், I found it tougher to make Bro Daddy than Lucifer. கரெக்டு தான். பட் என்ன மீன் பண்ணாக்க இதில் இருக்க அந்த ஒரு பிளானிங் எக்ஸிக்யூஷன் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அந்த ப்ரெப் எல்லாம் ஓகே. ஆமாம், செட்டிங் இட் அப் மேபி ஹேஸ் மோர் வால்யூம் ஆஃப் ஒர்க் ஃபார் அ ஃபிலிம் லைக் Lucifer, பட் தி ஆக்சுவல் ஃபில்மிங் ப்ராசஸ் ஒன்ஸ் யூர் ஆன் லொகேஷன், இப்போ என்ன இட் மைட் டேக் மோர் டைம். ஓகே, ஐ மைட் சே ஓகே இப்போ இந்த ஷாட்டுக்கு வந்து ஐ நீட் திஸ் கான்வாய் ஆஃப் 25 cars coming from here and the jib should go like this and I should reveal like 3,000 people standing. ஓகே, இந்த ஷாட்டை செட்டப் பண்ணுறதுக்கு ஒரு 3 hours ஆகும். அந்த இது இருக்கு, ப்ராசஸ் இருக்கு. பட் தி ஆக்சுவல் thought process and அது வந்து it's tougher when you're making a film like Mounaragam and all. It's really tough to make. Yeah. அடுத்த ஃபிலிம் அபியும் நானும், அதில் ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் வந்து சார் பண்ணியிருப்பாங்க. அது எப்படி ஆக்சுவலாக வந்து இதுக்கு இவர் தான் ஒரு முடிவு எப்படி எடுத்தீங்க? சும்மா they were all hang out in Ooty. I said I'll come. என்ன சார் சொல்றீங்க? ஆமா, whole gang was in Ooty. I said okay. Ooty அப்புறம் மூணார். ஆமா, அது வந்து இது இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது அப்படின்போது அது பிரகாஷ் தான் சொன்னார். இதுக்கு வந்து கேட்கலாம். எனக்கு என்னன்னா இந்த ஒரு ஜஸ்ட் ஒரு அதான் நான் யோசிச்சேன், ரொம்ப சின்ன ரோல் இல்ல கேட்கலன்னா கூட அந்த டைம் if they were all in Ooty and I think I was also like somewhere close by, like oh okay I'll come. பிருத்தி சார், உங்ககிட்ட அபியும் நானும் படம் வந்து நிறைய பேருக்கு இங்கே வந்து ரொம்ப கனெக்டட் ஃபிலிம். அதுவும் ஒரு டாக்டர் இருக்கவங்களுக்கு வெரி கனெக்டட் ஃபிலிம். எனக்குலாம் ரொம்ப கனெக்டான ஒரு படம் அது. நீங்கள் உங்களுக்குமே கூட ஒரு பொண்ணு, உங்களுக்கு அந்த படம் கொடுத்த டேக் அவே அல்லது வந்து என்ன விஷயம்? ஏன்னா அதில் வந்து பொண்ணு பையங்கிறது கிடையாது ஆக்சுவலி. What that film actually is about is that the toughest thing to do in your life is letting go. Yeah. But the most beautiful experience you can live through in life is letting go. Aduthaan, that film is about that actually. So adu vandu he chose the context of a father and daughter to say it, and that's a beautiful context to say that in. But the bigger messaging in the film is this, and the same story vandu maybe you can say plays a story with somebody who has an old Fiat car who finally has to sell it. Adhe context la maybe you can say panna mudiyum. So it's that the film is about that beautiful thought process of a very important facet of life to make a film on. Adella vandu radha panna mudiyum. I cannot write a script like that and all. Na vandu edaachu konjam adi idi kuthella na panna mudiyum. But how did that magic happen sir? இன்ன வரைக்குமே ஒரு அப்படி ஒரு படம் வந்து இட்ஸ் நாட் அ பாசிபிள் அட் ஆல். அந்த ரெண்டு படம் வந்து அது மேலே ஒரு மேஜிக் தான் என் லைஃப்பில் வந்து. ஏன்னா இன்னி வரைக்கும் பீப்புள் வந்து தே டாக் லைக் தே வாட்ச் இட் ஒன்லி லாஸ்ட் வீக் அந்த மாதிரி பேசுவாங்க. இப்போ ஒரு ரீசெண்டாக கூட ஒரு ஆட்டோ டிரைவர் பண்ணுங்க சார், அந்த ஸ்கிரிப்டை பண்ணுங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து என்னை வந்து மிட் நைட்டில் வந்து என்னை இறக்கி விட்டு அப்படியே கட்டி பிடிச்சி அழுதுட்டு போனார். அப்படியே அந்த படத்தினால தான் நாங்கள் ஃபேமிலி ஒன்றா இருக்கிறோம் அப்படின்ட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த மாதிரிலாம் வந்து நம்ம பண்ணும்போது தெரியாது. லூசிஃபர் எல்லாம் எந்த ஃபேமிலி ஒன்றா இருக்க போகுது இல்லை. I'm telling you. This is cinema. இல்லை, அது உண்மையிலே நீங்கள் சொன்ன மாதிரி மேஜிக் தான். அது வந்து இப்போ மொழியாகட்டும், மொழியிலையும் அப்படி தான் நடந்துச்சு. ஒருத்தங்க வந்து பிருத்திவிக்கு வந்து இது ஃபோன் பண்ணி இன்விடேஷன்லாம் கொடுத்தாங்க. அவங்க ஃபேமிலியில் இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்தது. ஆமாம், I was invited for the marriage. ஸோ அந்த மாதிரி நிறைய நடந்துச்சு. அது அந்த ரெண்டு படத்தில் எனக்கு வந்து இன்னை வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அது
ஆமாம். ஆக்சுவலி நீங்கள் எந்த டைப் ஆஃப் டேட் சார்? பிரகாஷ் சார் மாதிரி அதில் வந்து ரொம்ப லெட்டிங் கோவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய டேடா, இல்லை வந்து நீங்கள் எப்படி? எல்லா டேடுமே வந்து சேம் தான் ஆக்சுவலி. ஆல் dads are the same. Some dads deal with it better than other dads. How I'm going to deal with it, I don't know. Most likely I might be Prakash. I don't know. படத்துல தானே டயலாக் வரும், ஒரு குழந்தை பிறக்கும்போது ஒரு அப்பாவும் பிறக்கிறான். கரெக்ட். குழந்தைங்க வளர்ந்துடுறாங்க, சில அப்பாக்கள் வளர்றதில்லை. லூசிஃபர் 2 ரிலீஸ் ஆக இருக்கு. உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்கு? ஏன்னா யூ நோ வெரி வெல் அபவுட் பிருத்திவிராஜ் சார். அதான் நான் சொன்ன மாதிரி இப்போ லூசிஃபர் 1 பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு. இப்போ ஐ திங்க் இட்ஸ் பிகர் தேன், இட் ஷுட் பி பிகர் தேன் லூசிஃபர் 1 கண்டிப்பாக. ஸோ அது நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது எனக்கு. டெஃபினட்டாக வந்து தெல் பி சம்திங் அப்படின்னு. பிகாஸ் அஃப்கோர்ஸ் லால் சார் வந்து நம்மலாம் வந்து எனக்குலாம் பயங்கரமான ஒரு ஃபேன் நான். ஸோ அவர் வந்து அந்த மாதிரிலாம் வந்து பண்ணும்போது உங்களோட ஃபேவரட் ஆக்டர் ஒருத்தர் அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது வந்து நமக்கே ஒரு இதாக ஃபேன் பாயாக வந்து லைக் ஐம் வெயிட்டிங். ஐம் ஷூர் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேரண்டின் ஹிட் ஆகணும்னு மை பெஸ்ட் விஷஸ் கண்டிப்பாக ஆகும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பிருத்திவிராஜ் சொன்ன மாதிரி, அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் உங்கள்கிட்ட இருக்கு. நாங்கள் அது என்ன ஸ்கிரிப்ட் தெரியல. எனக்கு ரொம்ப ஈகராக இருக்கு. ஹலோ தமிழ் சினிமா ப்ரொடியூசர்ஸ், நீங்கள் என்ன ஆகுது ஒரு ஸ்கிரிப்ட் கேட்கறதுக்கு 2 hours 3 hours கூப்பிடுங்க சார். Don't do it with me, do it with some big star. I don't know, like this. இல்லை, அவர் சொல்ல எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது ஸ்கிரிப்ட்டுக்கு. என்னோட பெஸ்ட் விஷஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். அது பண்ணாக்க பிருத்திவியோட தான் பண்ணுவேன். ஐயோ ஓகே அப்படியே. அப்புறம் என்ன சார் உங்க ஃபேவரட் ஸ்கிரிப்ட், ஃபேவரட் டைரக்டர்? சார் ரெடி. நான் வந்து how many years I have not been in Tamil cinema, so every time somebody comes with a script in Tamil, I keep telling them என்னன்னா see Tamil cinema is very special for me. நான் தமிழ் சினிமாவில் வந்து பண்ண எல்லா படங்களும் வந்து பிளாக் பஸ்ட் அப்படிலாம் சொல்லல, பட் I've had some really special films and characters in Tamil cinema. The last film I ever did in Tamil cinema, I won the Tamil Nadu State Award for காவி தலைவர். So அப்படி நல்ல லெகசி பண்ணி வச்சிருக்கோம் இல்லை. So I just want to make sure that I'm okay not doing another Tamil film in my life. It will be sad for me, but if I do one Tamil film, I want it to be like Mozhi, like Kavi Thalavan, like that. So thank you. I mean, in the interview now has become my favorite interview because after so many years I got to see him because of this interview. I'm so glad. இதுல வந்து யார் வந்து ஒரு படத்துக்கு போறதுக்கு ஸ்பாயிலர் யார்? இந்த ஆளோட வைஃப் தான் அந்த ஸ்பாயிலர், நஸ்ரியா. ஓகே. இந்த கேரக்டர்ஸ்ல யார் ரொம்ப நாட்டி? மோகன்லால் சார் without doubt. ஓகே. ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க, அது வந்து ஒரு 2 மணிக்கு ஒரு ப்ராப்ளம். இந்த பீப்புள்ல யாரை கூப்பிடுவீங்க? யாரும் கூப்பிட மாட்டேன். I've got my wife. It's unexpected. GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Make Howda Pay your trusted partner for all your payout needs.